வணக்கம் நண்பர்களே. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? எக்ஸிட் போல் எல்லாமே 6 எக்ஸிட் போல் திமுக சொன்னது. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, விஜய்க்கு 98 120 இடங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் பிரதீப் குப்தா அவருக்கு பெரிய அளவுக்கு புகழ் வந்துருச்சு. உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க அவர் பேட்டி எடுக்க பாக்குறாங்க. எப்படிங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு புது கட்சி தமிழகத்தில் வந்திருக்கு, அதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுங்கிறது எப்படி சாத்தியம் சொல்லி அவர்கிட்ட நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டாங்க. அவர் அது இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து கொடுத்தே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருங்க. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 92 110 இடம் அப்படின்ட்டாரு. அண்ணா திமுகவுக்கு 22 to 32 அப்படின்ட்டாரு. இப்படியா போகும்? அப்பனா எப்படிப்பா ஜெயிக்கிறாங்க விஜய்? அது எப்படி நீ சொன்னீங்க? அது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அவர் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போமா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் 35% ஓட்டு பெர்சன்ட் கிடைக்கும், தாவேகாவுக்கும் 35% ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிங்க சொன்னீங்கன்னு கேட்டானா அவர் விளக்கம் அளிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் சாத்தியமா? 2 கட்சிக்கு இந்த மாதிரியான முதலில் வருபவர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில யாரு அதிக ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் 35 எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு அதை நடத்தினவர், இல்லைங்க ஏதோ ஒரு கட்சி 2% மேல போக, 2 கட்சி, ஒரு கட்சி 2% கீழே வரும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல பெண்களுடைய மக்கள் தொகை, இங்க வாக்காளர்கள் தொகை எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60% இருக்கு. அதுல நிறைய பேர் தாவேக்காக்கு போறாங்க, தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்கள் மக்கள் தொகையில நிறைய பேர் திமுகவுக்கு போறாங்களாம். பெண்கள் நிறைய போட்டதுனால வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சதா அவர் சொல்றாரு. இந்த இளைஞர்கள் யாரு? 15-16 வயசு இருக்குங்களா? இல்ல, 18 39 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல 42% இருக்காங்களாம். மொத்தமும் தாவேகாவுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறாரு அவரு. இந்த 39 வயசுக்கு மேல இருக்காங்க இல்லையா, அவங்க 40 வயசுல இருந்து மிச்சம் இருக்கிறவங்க, அவங்க கிட்டத்தட்ட அதிக மிச்ச அளவுக்கு இருக்காங்க. என்னன்னா ஒரு 58% இருக்காங்க. ஏன்னா முதல்ல இருக்காங்களே 42% அப்படின்னா மிச்சவங்க 58% இருக்காங்க இல்லையா. இவங்க நிறைய பேர் திமுக போறாங்களாம். இவங்களெல்லாம் ஒரு பெருசுன்னு சொல்றாருங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய பிறகு பெண்கள் ஓட்டு அதிக அளவுக்கு அதிமுக கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிக அளவுக்கு மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இலவச பேருந்து பயணம், அதாவது விடியல் பயணம் அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் பெண்களுக்கு அதிக அளவுக்கான மன திருப்தியை கொடுத்திருக்கு. இருந்தாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க எல்லாம் இப்போ தாவேகா பக்கம் போயிட்டாங்களாம். இதுல திமுகவால பலன் அடைஞ்சவங்களும் இருக்காங்களாம். ஆகையிலதான் தாவேகாவுக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் நல்லாவே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. செல்வி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிக அளவுக்கு பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மறைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பிரபலமான பிம்பம் அதற்காக காத்துட்டு இருந்தாங்க. விஜய் வந்தவுடனே அந்த பக்கம் ஓட்டு போடலாங்கிற மனசுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிச்சவங்க அதிக அளவுக்கு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்துடைய உரிமையாளர் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஏதோ விஜய் பக்கம் இருக்கிறவங்க, அதிக அளவுக்கு படிக்காதவங்க, பயங்கர சினிமா மோகம் கொண்டவங்க, அவருடைய ரசிகர்கள், அதிக அளவுக்கு கூர்மையான அறிவாற்றல் இல்லாதவர்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதற்கான சில வார்த்தைகள்லாம் வச்சு சொல்றாங்கல்ல. என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமாக இந்த ஆய்வுல என்ன சொல்றது, அதிக அளவுக்கு படிச்சவங்க அதிக படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள நிறைய பேரு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டுங்க. ஆனா அதே சமயம் குறைந்த படிப்பறிவு இருப்பாங்க இல்லையா, குறைந்த படிப்பறிவுனா அவங்க அறிவற்றவர்கள் அர்த்தம் கிடையாது. 10வது படிச்சவங்களா அறிவு இல்லாதவங்களா அப்படி இல்லை. ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 10வது படிச்சவங்க, 12வது படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க, அதை விட அதிகம் படிச்சவங்க, அப்படி கணக்கு போட்டோம்னா ஓரளவு குறைந்த அளவுக்கான கல்வி தகுதி கொண்டவர்கள் அதிமுக போட்டிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க. கல்வி தகுதி அதிகம் ஆக ஆக அவர்கள் அதிக அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஏதோ விஜய்க்கு பக்கம் அப்படியே ஒன்றும் தெரியாதவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அவரு தரைமட்டமாக்குறாரு. அந்த வாதத்தை அவரு தவிடுபடி ஆக்குறாரு. படித்தவர்கள் யார், இளைஞர்கள் யார், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 50 வருஷம், கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இருக்கு. 60 வருஷம் அப்போ பிறந்தவங்களா இருந்திருந்தா கூட அவங்களே இப்ப 60 வயசு ஆயிருப்பாங்க, பெருசுங்க ஆயிருப்பாங்க. இளைஞர்களுக்கு இந்த நீண்ட பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை.
அவங்க கடைசியை பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுடைய அரசியல் அதுவே அவங்களுக்கு போதுமானது. அதை வைத்துக்கொண்டே ஒரு மாற்று வேண்டும் என்று நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்னன்னா, இளைஞர்கள்னா டைரக்டா இளைஞர்கள் மட்டுமல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் போனை போட்டு எப்படி ஓட்டு பண்றதுன்னு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஐயா இங்க போறீங்களா, இது விஜயோட சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னத்துல போய் பார்த்து ஓட்டு பண்ணும், நம்முடைய தொகுதி இது அப்படின்னு இளைஞர்கள், கல்வி கற்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு டைரக்ஷன் காட்டியிருக்காங்க. ஆகையால இந்த ஓட்டு சதவீதம் அதிகமாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரதீப் குப்தா சொல்றாரு. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய்க்கு நகர பகுதிகளில் தான், நகரங்களில் தான் அதிக அளவுக்கு ஆதரவு இருக்கு, கிராமத்துல போக போக இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய நிறுவனர் என்ன சொல்றாருன்னா, கிராம பகுதிகளில் 32, நகர பகுதியில் 38 இருக்கு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, எல்லா பகுதிகளிலும் அவர் சென்று சேர்ந்திருக்கிறார், சின்னம் சென்று சேர்ந்திருக்கிறது, ஆகையால் தான் வாக்கு சதவீதம் திமுகவுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு போடு போடுறார். ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய உரிமையாளர்கிட்ட கேட்கறாங்க, எப்படிங்க விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு சொல்றீங்க, எந்தெந்த ஜாதியெல்லாம் ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் ஜாதி பார்த்தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு சாதியினரும் வாக்களித்திருக்கிறார்கள், சாதி வேறுபாடுகளை தாண்டி எல்லோருமே வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய உரிமையாளர் பிரதீப் குப்தா சொல்றாருங்க. இந்த எக்ஸிட் போல்லாம் நம்ப முடியுமா? சில பேர் என்னென்னமோ சொல்றாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியாக்காரரே 2024 மோடிக்கு, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 சீட்டு வரும்னு சொன்னவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 290 அளவுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, எல்லா சமயம் தவறாகாதுங்க, ஆனா இந்த சமயத்துல விஜய்க்கு 98 120 வரைக்கும் சொல்றீங்களே, தப்பாச்சனா என்ன ஆகும் கேட்டா, முன்ன பின்ன 20 சீட்டு, குறைஞ்சதுதான் விஜய்க்கு 78 78, அதிகமாச்சுன்னா 145 இப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு தேர்தல் முடிவு நாள் அன்னைக்குதான் தெரியும். சரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சரியான ஸ்பெசிமென்ஸ், சரியான ஆட்களை பேசித்தான் இந்த முடிவுகளுக்கு வந்திருப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய உரிமையாளர் சொல்றாரு. இன்னொரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, இன்னொரு ஆய்வுப்படி விஜயோடைய வாக்கு சதவீதம் மேல ஏற ஏற அதிமுகவுடைய வாக்கு சதவீதமும் ஏறுது. விஜய் கொஞ்சம் மேல போயிட்டாருன்னா அதிமுக திமுக 2 பேருமே கீழே போயிடுறாங்க. அப்படி விஜய் மேல போகணும்னா 35% வாங்கணும். ஒருவேளை 20-25 வாங்கினார்னா அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுகவை ஆட்சி அமர்த்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எக்ஸிட் போலுடைய முடிவுகளுடைய ஆய்வுங்க. இது எல்லாத்தையும் தவிடு பகுடியாக்கிட்டு விஜயோ ஒரு மாபெரும் பீமமாக உயரலாம் அப்படின்னு சில எக்ஸிட் போல்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன ஆகும், கடைசியில தேர்தல் முடிவு நாளன்றுதான் தெரியும். இதுல என்ன விஷயம்னா, எந்த கட்சியுமே சந்தோஷமா இல்லைங்க. சும்மா உதார் விடுறாங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். எல்லா தலைவரும் சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, மே 4ஆம் தேதி எங்கள் உழைப்பின் பலன் தெரியும் அப்படின்னு. ஆனால் அவரோ அவருடைய அமைச்சரவை சகாக்களோ மகிழ்ச்சியாக இல்லைங்கிறது காட்சியில தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அடிச்சு விடுறாரு, நாங்க தாங்க 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு. சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்குங்க, சொல்லி விடலாம் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமாதான் வந்து சொல்லல, விஜய் பக்கம் எதுவுமே வரல, செங்கோட்டையன் தான் 200 சீட்டு ஜெயிப்போம்னு பழைய திராவிட கட்சியுடைய பிரதிநிதி மாதிரியே பேசியிருக்கிறாரு. விஜய் அதெல்லாம் வாய் திறக்கலைங்க. ஏன்னா முடிவு வரும்போது பார்க்கலாம். அவருடைய வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசினாரு. 232 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டுல, அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து கூப்பிட்டாரு. தமிழ்நாட்டில் 232, எடப்பாடி தொகுதியில ஒருத்தர் போட்டி போடல. அப்புறம் விஜய் 2 தொகுதியில போட்டி போடுறதுனால 232, அவரையும் விட்டுனா 231 கேட்டாரு. கேட்டு அதான் பேசியிருப்பாரு. என்ன நடக்குது, எப்படி அது வாய்ப்பு இருக்கா, இதெல்லாமே கேட்டிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப ஃபுல் ஸ்விங்ல இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியும். ஆனா இந்த எக்ஸிட் போல்ஸோ ஒப்பீனியன் போல்ஸோ எதுவுமே சரியா இருக்கும்னு அவசியம் இல்லை. மக்கள் சரியா தான் சொல்லியிருப்பாங்கிறதும் இல்லை. யார் வேணாலும் ஜெயிக்கக்கூடும். திமுகவும் பெரும்பான்மை பெறக்கூடும், அதிமுகவும் பெரும்பான்மை பெறக்கூடும், தாவேகாவும் பெரும்பான்மை பெறக்கூடும். நாம் திங்கட்கிழமைக்காக காத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.